நான் சொன்னதை கருத்து வைங்க. இப்போ இந்த தலைப்பில் இது தேவைதானா, எந்த அடிப்படையில் தேவை, சரி அந்நிய முதலீடு கொடுத்தா எந்த மாதிரி சிக்கல்? அதாவது நீங்கள் இப்போ அணுசக்தி காப்பீட்டு இதுன்னு சொன்னீங்க, ரெண்டு இருக்குது. ரெண்டு மொத்தம் 3 பில்லு பாஸ் பண்ணாங்க. ஆமாம், இதில் 2 ஒன்று இன்சூரன்ஸ் பற்றி பில்லு, காப்பீடு. இன்னொன்று அதுதான் காப்பீடு. அதான் காப்பீடு. இன்னொன்று வந்து அணுசக்தி இதை பற்றி பில். நம்ம இப்போ இந்த காப்பீடு இது அது தனி, அணுசக்தி இது தனி. நான் தலைப்பு ஒன்றா போட்டிருந்தாலும் வாசிக்கும் போது தேவைப்பட்டேன். ஓகே, அணுசக்தி தனி, இன்சூரன்ஸ் தனி. இன்சூரன்ஸ் தனி. அணுசக்தியில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய கீழே தான் இருந்தது ஆரம்பத்திலிருந்து. அந்த அட்டாமிக் இது அந்த ஆக்ட் ஒன்று இருக்குது. அந்த ஆக்டு ப்ளஸ் அந்த அட்டாமிக் இது மூலம் ஏதாவது கதிர்வீச்சலாம் நடந்து ஏதாவது ஆபத்து வந்தால் எந்த அளவுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்கு சிவில் லைபிலிட்டி இது அது ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த 2 ஆக்டையும் இது பண்ணி சாந்தி அப்படின்னு பில்லு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சாந்தி பில்லு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க, சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுதான் சாந்தி அப்படிங்கிறது. இந்த பில்லு கீழே இதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து வாய்ஸ் ஓட்டில் பாஸ் பண்ணாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்க. அவங்க வந்து இல்லை இது வந்து இதுக்கு அனுப்பணும்னாங்க. இல்லை பாஸ் ஆகிடுச்சு, இந்த பில்லு பாஸ் ஆகிடுச்சு. நான் இந்த பில்லை பற்றி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பில்லில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 அண்ட் இன்னொரு அந்த சிவில் லைபிலிட்டி ஆக்ட் எந்த அளவுக்கு ஒரு கதிர்வீச்சு அது மாதிரி நடந்து இந்த மாதிரி அணு உலையில் ஏதாவது பெரிய ஆபத்து நடந்து விட்டால் அதுக்கு எந்த அளவுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டியிருக்கும். முதல்ல வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தது, லிமிட்லாம் கிடையாது. இப்போ இந்த இதில் என்ன பண்ணிருக்காங்க, அதிகபட்சமாக 3912 கோடி ஆர் $460 மில்லியன் நீங்கள் இது பண்ணலான்னு. அண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 100% இதுங்கிறது இன்சூரன்ஸில். பட் இந்த அணு உலை இதில் வந்து நியூக்ளியர் சப்ளை அந்த இதில் வந்து மொத்தமே 49% தான் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ப்ரைவேட் இவங்க எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா 49% தான் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண முடியும். ஆனால் இன்சூரன்ஸில் 100, அது தனி. இன்சூரன்ஸில் ஃபாரின் டைரக்ட் வெளிநாட்டவங்க அது 100% அது தனி. இதில் வந்து மொத்தம் 49%. என்ன இந்த 49%னா ப்ரைவேட் இவங்க உள்ளே வரலாம். இது வரைக்கும் ப்ரைவேட் இவங்களாம் இந்தியாவில் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. இப்போ ப்ரைவேட் இதுக்கும் அலோவ் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இந்த ப்ரைவேட் இதை அலோவ் பண்ணும்போது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, மூலதனத்தை நாங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அரசாங்கம் ஒன்று மட்டும் இந்த மாதிரி பண்ணாமல் ப்ரைவேட் ஆல்சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு. ஆனால் ப்ரைவேட் இந்த மாதிரி நியூக்ளியர் இதெல்லாம் விடலாம்னால் ஃபாரின்லாம் இருக்குது. என்ன இம்பார்ட்டண்ட் என்ன, ரெகுலேட்டரி கண்ட்ரோல் எப்படி இருக்கணும். அதனால் என்னென்ன ஏரியாவில் ப்ரைவேட் இவங்க என்ன மாதிரி நியூக்ளியர் இதில் ப்ராஜெக்டில் என்னென்ன லெவலில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பியாண்ட் தட் அதை தாண்டி மற்றெல்லாம் அரசாங்கத்துடைய பொறுப்பு. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ப்ரைவேட் இவங்க எதனால் இது வரைக்கும் வரவில்லை அப்படின்னா, ஏழியர் முதல்ல ஏதாவது ஆயிடுத்துன்னு வச்சுங்க, இந்த லைபிலிட்டி அதாவது இவங்க பொறுப்பு, இவங்க ஒரு ஒரு கம்பெனி எடுத்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி எடுத்து இதை பண்ணுறாங்கன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் பழைய இருக்கிற அந்த லைபிலிட்டி ஆக்ட் பிரகாரம் சீலிங்கே கிடையாது. எவ்வளோ லைபிலிட்டி எவ்வளோ ஆச்சு, 7000 கோடி கட்டணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இதில் அந்த மாதிரி இருக்கிறத ப்ரைவேட் இவங்க ஈவன் ஃபாரின் இதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களாம் ரெடியாக இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதை மாடிஃபை பண்ணிருக்காங்க. இந்த புது ஆக்ட் வந்ததுனால பழைய ஆக்ட், இந்த அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 அண்ட் சிவிக் லைபிலிட்டி ஆக்ட் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிடுது இந்த புதிய பிரகாரம் லைபிலிட்டியை குறைச்சிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி ப்ரைவேட் இவங்க ஏன் வரவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பொதுவாகவே இந்த இதில் காஸ்ட்டு அதிகம். அதாவது நான் 1 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி த்ரூ நியூக்ளியர் இது நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னால் 12 to 16 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன பிளான்ட்டுக்கு. ஸோ இப்போ அரசாங்கம் இவங்க விக்ஷித் பாரத் 2047 16,000 கோடி ஆமாம் அந்த மாதிரி போகும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க,
அரசாங்கத்துடைய விஷன் என்ன அப்படின்னா ஓவராலாக பை 2047க்குள்ள 100 கிகாவாட் ஜிகாவாட் எதுனா சார்? ஹவு many மெகாவாட்? 1000 இது 1000. யா 1000 மெகாவாட் ஒரு ஜிகாவாட். ஜிகாவாட். அடேயப்பா. ஸோ அந்த கிகாவாட் வந்து 100 ஜிகாவாட்டாவது ப்ரொடியூஸ் பண்ணணும் மினிமம். அதாவது 2000 ஆல் ஓவர் த நேஷன். ஆல் ஓவர் தி நேஷன் த்ரூ நியூக்ளியர் ரியாக்டர், த்ரூ நியூக்ளியர் அட்டாமிக். இது அட்டாமிக். இந்த அணுசக்தி இது மூலம் 100 இது மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரி. இன்னைக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தால் ஓவராலா அணுசக்தி மூலம் இந்தியாவில் அப்ப சொன்னேனே அரௌண்ட் 8800 அவ்வளவுதான். அதாவது 8 ஜிகாவாட். அது அது 1000 நாள் 8000 மெகாவாட். நாட் ஜிகாவாட், மெகாவாட். நீங்க சொன்னது 8000 மெகாவாட் டிவைடட் பை 1000 8. ஆமா ரைட். 8 ஜிகாவாட் இவ்வளவு தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சரி. ஸோ இவங்க இப்போ பிரைவேட் இதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. பிரைவேட் இது உள்ள வர போறாங்க. மெயினா இன்னொரு ப்ராப்ளம் என்ன? இப்போ இருக்கட்டும். இப்போ இதுக்கு சொல்லி முடிச்சிருங்க. மெயினா நான் முதல்ல சொன்னது இந்த லைபிலிட்டி கிளாஸ். இதை தாண்டி என்ன மெயினா உங்களுக்கு ஒரு என்ன கஷ்டம் அப்படின்னா இதுல வந்து கெஸ்டேஷன் பீரியட் இருக்கு. நான் ஒரு இவ்வளவு பணத்தை போட்டு ஆரம்பித்து விட்டு எவ்வளவு நாளைக்கு நான் வெயிட் பண்ணணும் அது மூலம் வருவாய் ஈட்டுவதற்கு? அது அவங்களுடைய பொறுப்பு. ஆமா, அவங்க அது நம்ம நாடு அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமா. அதனால நீங்க வெளிநாடு வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே ரைட், உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க. டாடா எடுங்க, அதானி, அம்பானி, இன்னும் என்னவெல்லாம் பிரைவேட் இவங்க, பிர்லா எடுங்க, யார் வேணாலும் வாங்க. அதாவது இன்னைக்கு காலைல அந்த செய்தியை படிக்கும்போது 3 ரூபாய்க்கு வெளியிட்ட அதானியுடைய ஷேர், அதானி இல்லை அம்பானி, அதானி தான், அதானி இல்லை அம்பானி, இன்னைக்கு அது எவ்வளோ போயிட்டுனா 67 போய் டக்குன்னு 33 ரூபா வந்துச்சு. இல்லை, அதான் அவருடைய வியூ பாயிண்ட் சொன்னார். தனியாருடைய இப்போ சொல்கிறார் இல்லையா, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தனியாருக்குன்னு கொடுக்கும்போது இது வரைக்கும் கொடுக்கல, இன்னி வரைக்கும் இதை தான் இருந்தாங்க. இப்போ இந்த பில்லு பாஸ் பண்ணதுனால தனியாரும் உள்ளே வராங்க. அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இவ்வளோ இந்த ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ மைனிங் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, இதுக்கு கண்ட்ரோல் என்ன இருக்குது, இதெல்லாம் இது அத்தனையும் வந்து ஆக்டில் டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எஸ்ஓபி. ஆமாம், அந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு வரும்பொழுது அந்த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரில் அத்தனை டீட்டெயிலையும் கொண்டு வரணும். கொண்டு வரவில்லை என்றால் அது பெரிய ஒரு ஆபத்தில் முடியும். அப்போ இது வரைக்கும் கொண்டு வரல. இது ஆரம்பத்துலேருந்து இருக்கு. இவர் சொல்ற இப்போ ஆரம்பத்துலேருந்து கேட்குறீங்க, ஆரம்பத்துலேருந்து. ஸோ அப்படி இல்லை, இப்போ ஆரம்பத்துல பிரைவேட்டே இல்லை உள்ள. இல்லை ரவிசங்கர் சார், இப்போ 100% அந்நிய முதலீட்டை அனுமதிக்கிறதுல வந்து அது வந்து இன்சூரன்ஸ். சாரி இல்லை, இதுல 49 இதுல வந்து 49 இதுல வந்து எந்த விதமான தெளிவான விவகாரம் இல்லைங்கிறார் இவர் மட்டும். அவர் சொல்றார் ஆக்ட் எல்லாத்தையும் ஃபுல் இது இல்லைன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைக்ரோ லெவல் டீட்டெயிலாம் போனேன்னு வச்சுங்க. ஆக்ட் அதை பேஸ் பண்ணி பாலிசியை பேஸ் பண்ணி வரும்போது மைக்ரோ லெவல் டீட்டெயில்னு வரும்போது என்ன ப்ராசஸ் நடக்கிறது, அந்த ப்ராசஸில் தான் அடிமட்ட லெவல், கீழ்மட்ட லெவலில், அதான் மைக்ரோ லெவல். இல்ல நமக்கு இது வந்து அவர் சொன்னது 2 விஷயம் இருக்கு. இல்ல அவர் சொன்னது இல்ல அவர் இல்ல, ஒன்று மக்களின் பாதுகாப்பு, மற்றொன்று ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பாதுகாப்பு. சார், மக்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி அங்கிருந்து இந்த லேப்ஸஸ்லாம் இருந்து அதன் மூலம் இந்த ரேடியோ ஆக்டிவ் இதெல்லாம் லீக் ஆச்சு, அப்பயும் மக்களுக்கு ஆபத்து. நியூக்ளியர்னாலே மக்களுக்கு ஆபத்து உண்டு, ஆபத்து தான். இதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி பண்ணுறச்சே இப்போ சொன்னது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் ஆக்டில் இருக்காது. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு வரும்பொழுது மைக்ரோ டீட்டெயில் எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய வியூ.